வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கீடு, வேட்பாளரை பாஜக மேலிடம் அறிவிக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். லாஸ்பேட்டை தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட போலியோ சொட்டு மருந்து முகாம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம், 81,334 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடும் இலக்கு. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலி, புதுச்சேரியில் காவல்துறையினர் அதிரடி சோதனை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட கூட்டணியில் இருக்கும் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர்கள்தான் வேட்பாளரை அறிவிப்பார்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்கு புதுச்சேரிக்கு வருவார் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி 5 வயதிற்குட்பட்ட 81,334 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் 63,853 குழந்தைகளும், காரைக்காலில் 12,257 குழந்தைகளும், மாஹே பகுதியில் 1,885 குழந்தைகளும், யானாம் பகுதியில் 3,539 குழந்தைகளும், மொத்தம் 81,334 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடப்பட்டது. அந்தந்த பகுதியில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரி, ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலக்கூடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் அவரவர்களின் இருப்பிடத்திற்கு அருகிலேயே அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் சொட்டு மருந்து போட்டுக் கொள்ளலாம். இந்த நிலையில் கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு பள்ளியில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு போடுவது மிகவும் அவசியமான ஒன்று என்றார். புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருவதாகவும், இதனால் எதிர்காலத்தில் பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் இருக்க நல்ல வாய்ப்பாக இந்த முகாம் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுச்சேரியில் பாஜகவிற்கு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், பாஜக மேலிடம்தான் வேட்பாளர் குறித்து அறிவிக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் போதைப்பொருள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படும் என்றும், பிறந்த பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் வைப்பு நிதி வைக்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது என்பது பொய்யான தகவல் என்றும் தெரிவித்தார். பிறந்த குழந்தைகளின் பெற்றோருடைய வங்கி முகவரி பெற்று அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். பாரத பிரதமர் நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்ய புதுச்சேரிக்கு வருவாரா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக வருவார் என முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், KSP ரமேஷ், சுகாதாரத்துறையின் இயக்குனர் ஸ்ரீராமலு, துணை இயக்குனர் முரளி, மேலும் சுகாதாரத்துறை உதவி இயக்குநர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். போலியோ சொட்டு மருந்து மிக அவசியமான. இப்போது நம்முடைய புதுச்சேரியை சேர்ந்த குழந்தைகளுக்கு இன்று போலியோ சொட்டு மருந்து நம்முடைய சுகாதாரத்துறை மூலமாக போடப்படுகின்றது. பல இடங்களில் இப்பொழுது போலியோ சொட்டு மருந்து போடுவது தொடங்கப்பட்டு இருக்கின்றது. இதனால் நம்முடைய எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து போடுவதன் வாயிலாக இந்த பக்க விளைவுகள் ஏதும் இல்லாமல், அதாவது பேரலைஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு. லாஸ்பேட்டை தொகுதியில் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து மார்ச் 3ஆம் தேதி அனைத்து சுகாதார மையங்கள், பொது இடங்களில் குழந்தைகளுக்கு போடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பல்வேறு இடங்களில் முகாம்கள் அமைக்க வேண்டும் என சுகாதாரத்துறையிடம் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். அந்த வகையில் தொகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மையங்கள் அமைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக சுகாதார மையத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தொண்டு நிறுவனம் அமைப்பினர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் ரோட்டரி சங்க துணை ஆளுநர் அன்பழகன், தலைவர் தினேஷ்குமார், செயலாளர் முருகன், பொருளாளர் இளங்கோரசம் மற்றும்
நிர்வாகிகள் ராஜேந்திரன், அம்பலவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மருத்துவர் நளினி முன்னிலை வகித்தார். தொடர்ந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் போலியோ சொட்டு மருந்து போட்டு முகாமை தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு ரோட்டரி சங்கம் சார்பாக சிற்றுண்டி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார். இம்முகாம்கள் காலை 7 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே. ஓகே. நீ இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் நல்லா பண்ணணும். சிஸ்டர் கொஞ்ச நேரம் புதுச்சேரியில் நேரு வீதியில் தரமான ஆடைகளுக்கும் தன்னிகரள வாடிக்கையாளர்கள் சேவைக்கும் மக்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற ராஜேந்திராஸ் ஜவுளி நிறுவனத்தில் மார்ச் மாத சிறப்பு தள்ளுபடி விற்பனை தொடங்கியுள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் தரமான ஆடைகளுக்கும் தன்னிகரில்லா வாடிக்கையாளர் சேவைக்கும் மக்களிடையே மிகவும் வரவேற்பை பெற்ற ஜவுளி நிறுவனமான ராஜேந்திராஸ் மென் ஸ்டோர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மேட்சிங் பாயிண்டில் மார்ச் மாத சிறப்பு தள்ளுபடி விற்பனை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து ராஜேந்திராஸ் ஜவுளி நிறுவன உரிமையாளர் ராஜேந்திரன் கூறுகையில், வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற்ற எங்கள் ராஜேந்திராஸ் நிறுவனத்தில் இதுவரையில் வாடிக்கையாளர்கள் தங்கள் இனிய திருமணத்திற்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் நியாயமான விலையில் தரமான ஆடைகளை வாங்கி பயன்படுத்திய நிலையில் தற்போது மார்ச் மாதத்தை முன்னிட்டு மார்ச் 1 முதல் 31ஆம் தேதி வரை நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 60% வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது என தெரிவித்தார். பட்டு புடவைகள், டிசைனர் சேலைகள், ஆடவர்களுக்கான ரெடிமேட் ஆடைகள், பெண்களுக்கான ரெடிமேட் ஆடைகள், குழந்தைகளுக்கான கலர்ஃபுல்லான ஆடைகள் 60% தள்ளுபடி விலையில் வழங்கப்படுகிறது என்றும், எனவே வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு ராஜேந்திராஸ் நிறுவன தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை மட்டுமே இந்த சலுகை வழங்கப்படுகிறது. போலியோ நோயால் குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருக்க ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் புதுச்சேரியில் அதிகாலை முதல் 455 மையங்களில் தொடங்கி நடைபெற்றது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தாக்கக்கூடிய தொற்று மற்றும் ஆபத்தான வைரஸ் கிருமிகளால் ஏற்படக்கூடியது போலியோ எனும் இளம்பிள்ளை வாத நோய். இந்த நோயால் குழந்தைகளின் கை, கால், தசைகள் அல்லது சில உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அவற்றின் இயங்கும் சக்தி இழந்து உடலில் நிரந்தர பக்கவாதம் ஏற்படுத்துகிறது. சில நேரங்களில் போலியோ வைரஸ் பாதிக்கப்பட்ட நபரின் சுவாச தசைகளை தாக்கி அசையாத தன்மையை ஏற்படுத்துகிறது. இதனால் நோயாளிகள் தொற்று காரணமாக இறக்கவும் நேரிடலாம்.
இவற்றை தடுத்து குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஆண்டுதோறும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று 455 முகாம்கள் மூலம் 877 குழுக்களாக நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு 5 வயதிற்குட்பட்ட 81,334 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்தந்த பகுதியில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரிகள், ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலக்கூடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் அவரவர்கள் இருப்பிடத்திற்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குழந்தையுடன் சென்று சொட்டு மருந்து போட்டுக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் வெளியூர்களில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் பயணிகளின் குழந்தைகளுக்கு புதிய பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் மற்றும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாவினர்களின் குழந்தைகளுக்கு கடற்கரை சாலை, மணக்குள விநாயகர் கோவில், தாவரவியல் பூங்கா, உசுட்டேரி மற்றும் சுண்ணாம்பாறு படகு குழாம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர தமிழ்நாடு புதுச்சேரி எல்லைகளான காலாப்பட்டு, மதகடிப்பட்டு, கோரிமேடு, கன்னியகோவில், திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் முகாம்கள் அமைக்கப்பட்டன. மேலும் புதுச்சேரியில் ஆங்காங்கே நடமாடும் ஊர்திகள் மூலமாகவும் போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டது. புதுச்சேரி அகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாரத் வித்யாசிரம் சிபிஎஸ்இ பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. ஸ்ரீ பாரத் வித்யாசிரம் மேல்நிலை பள்ளி மாணவர்களின் சிந்தனைகளை விரிவாக்கம் செய்யும் விதமாக மாபெரும் அறிவியல் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி அறிவியல் மன்ற துணைத் தலைவர் ஹேமாவதி மற்றும் ஜிப்மர் அறுவை சிகிச்சை பேராசிரியர் சுரேஷ்குமார் ஆகியோர் வருகை தந்து அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். பள்ளியின் தாளாளர், மனிதநேயம் மிக்க மனிதர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் முதல்வர் சாந்தி ஜெயசுந்தர் ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் அறிவியல் செயல் திட்டங்களை பார்வையிட்டு அறிவியல் தொடர்பான கருத்துக்களை கூறினர். அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மறைந்த திமுக நெசவாளர் அணி மாநில துணை அமைப்பாளர் ரங்கநாதன் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக நெசவாளர் அணி மாநில துணை அமைப்பாளர் ரங்கநாதனின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி தினம் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சாரம் சக்தி நகர் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ரங்கநாதன் உருவப்படத்திற்கு நெல்லித்தோப்பு தொகுதி திமுக பிரமுகர், மாநில செயற்குழு உறுப்பினருமான ஆறுமுகம் என்கிற சரவணன் ரங்கநாதனின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி திமுகவை சேர்ந்த கார்த்திகேயன், கிளை செயலாளர்கள் செல்வம், பிலிப், ஹரிஹரன், ராஜேந்திரன், கணேசன், ஜெய்சங்கர், ராஜசேகர் மற்றும் தொகுதியை சேர்ந்த திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரங்கநாதனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கொஞ்சம் ஃப்ரீயாக நின்னா நான் எடுக்க ஈஸியாக இருக்கும். சிக்கல் 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 அவனே பெரிய கேமரா சார். அம்மா இப்படி வாங்கம்மா, இப்படி வாங்க. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய இணைய பாதுகாப்பு உச்சி மாநாடு 24 கிளவுட் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் போக்குகள் பற்றிய கருத்தரங்கம் நடைபெற்றது. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான தேசிய இணைய பாதுகாப்பு உச்சி மாநாடு 24 கிளவுட் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் போக்குகள் பற்றிய கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் தலைமை விருந்தினராக நீதிபதி, தேசிய சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சி கவுன்சில் டாக்டர் வள்ளிநாயகம் வருகை தந்து சிறப்புரையாற்றினார். முதன்மை விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் தரணிக்கரசு கலந்து கொண்டு சைபர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கினார். கௌரவ விருந்தினராக டாக்டர் காளியராஜ் மற்றும் புதுடெல்லி பல்கலைக்கழக மானிய குழு துணை செயலாளர் திக்ஷா ராஜ்புத் பங்கேற்று இக்கருத்தரங்கை சிறப்பித்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர்
மாணவர்களிடம் சைபர் பாதுகாப்பு குறித்து விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் துணைத் தலைவர் சுகுமாரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான வெங்கடாஜலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கருத்தரங்கில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் டீன் டாக்டர் வேல்முருகன், டீன் அகாடமிக்ஸ் டாக்டர் அன்புமலர், டாக்டர் அறிவழகன், கல்லூரியின் வேலைவாய்ப்பு அதிகாரி கைலாசம், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கம் நிறைவாக தகவல் தொழில்நுட்ப துறையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ராஜு நன்றி உரையாற்றினார். என்னென்ன சைபர் விரிவாக 2 நாள் இது பண்ண போறாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்க I4C இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ஜாயிண்ட் புதுச்சேரியில் நடத்தப்பட்ட வீதி விளையாட்டு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுவையின் பாரம்பரிய விழா கடந்த 1 வார காலமாக புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வீதி விளையாட்டு நடத்தப்பட்டது. பாரம்பரியமான விளையாட்டுகளை குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் நோக்கில் இந்த வீதி விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது பொதுமக்கள் அவரவர்கள் வீட்டில் இருக்கும் பாரம்பரிய பொருட்களை காட்சிப்படுத்தினர். அதோடு பாரம்பரியமிக்க உணவுகளை பொதுமக்கள் தாங்களே தங்கள் வீடுகளில் தயார் செய்து அதனை வீதி விளையாட்டில் பங்கேற்ற குழந்தைகள் அனைவருக்கும் வழங்கினர். சுமார் 3 மணி நேரம் இந்த வீதி விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. காவல்துறையினரிடம் உரிய அனுமதி வாங்கி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் வாகனங்கள் செல்லாதபடி தடுப்புகள் அமைக்கப்பட்டு நடத்தப்பட்ட இந்த வீதி விளையாட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சுகுணா மற்றும் ஆனந்தி ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த வீதி விளையாட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வீதி விளையாட்டில் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சிட்டிஸ் மெயினாக இந்த நம்ம டவுனில் இருக்க பசங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு பசங்களை வந்து ஸ்ட்ரீட்டில் விளையாட வைக்கலாம். வெஹிக்கிள் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் பாரம்பரிய முறையில் எப்படி நம்ம வந்து மீட்டூராக்கம் பண்ணுறது, சின்ன வயசில் நம்ம எல்லாம் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்த இடம் இன்றைக்கி வந்து வாகனங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு. கண்ணழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் குறித்து கடற்கரை சாலையில் வாக்கத்தானில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் கண்ணழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கண் மருத்துவர்கள் சங்கம், இந்தியன் மருத்துவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி EVS அமைப்பு சார்பாக புதுச்சேரியில் கண்ணழுத்த நோய் குறித்து விழிப்புணர்வு வாக்கத்தான் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதனை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம், ரோட்டரி சங்கத்தின் ஆளுநர் மணி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் துணை ஆளுநர்கள் குமரன், திருமுருகன், புகழேந்தி, வாணி ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கண் மருத்துவர் சங்க தலைவர் வனஜா வைத்தியநாதன், செயலாளர் அமித்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இதில் இந்தியன் மெடிக்கல் சங்க தலைவர் சுதாகர், செயலாளர் சீனிவாசன், ரோட்டரி சங்கத்தின் தலைவர் தேவிகா, செயலாளர் ஹேமா பூஜ்யம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கடற்கரை காந்தி சிலை அருகே தொடங்கிய வாக்கத்தான் தலைமை செயலகம் அருகே நிறைவு பெற்றது. All Rotary clubs are joining to conduct this glaucoma awareness program walkathon today. So we have with us Chief Guest Mr. N. Selvam, Superintendent of Police Traffic.
புதுச்சேரியில் உள்ள மீரா பள்ளி வாசலில் நடைபெற்ற சகோதர சமயத்தவரின் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான மாற்று மதத்தினர் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்கள் 5 வேளை தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசல்களில் நடைபெறக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்னென்ன, இஸ்லாம் கூறக்கூடிய சகோதரத்துவம் குறித்தும் மாற்று மத சகோதரர்களுக்கு அளிக்கப்படும் மரியாதை, மாண்புகள் உள்ளிட்டவைகள் குறித்து விளக்குவதற்காக புதுச்சேரி மீரா பள்ளியில் ஜமா அத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் சார்பில் இறை இல்லத்தில் சகோதரத்துவ சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்த அமைப்பின் மண்டல அமைப்பாளர் அப்துல் ஹமீத் சிறப்புரை ஆற்றினார். மீரா பள்ளிவாசல் நிர்வாகிகள் பங்கேற்று அனைவரையும் வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் மாற்று மத சமுதாயத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று வழக்கமாக பிற்பகல் நடைபெறக்கூடிய தொழுகையினையும் பள்ளிவாசல் உள்ளே அமர்ந்து நேரடியாக பார்த்தனர். அவரவர் மதம் அவரவருக்கே உரித்தானது என்ற முகமது நபி அவர்களின் அருளுரைப்படி அனைத்து சமுதாயத்தினரையும் இணக்கத்தோடு அணுக வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. எல்லா இடத்திலும் முஸ்லிம் இருக்கிறார், எல்லா மொழி பேசக்கூடிய மக்களிலும் முஸ்லிம் இருக்கிறார். இந்தியா there is no caste, there is no any way. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் இல்லம்தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் ஏற்பாட்டின் பேரில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் பகுதியில் இல்லந்தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் முன்னிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் கழக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு தலைமை தாங்கி முகாமினை துவக்கி வைத்து வீடு வீடாக சென்று தமிழகத்தில் நடைபெற்று வரும் திராவிட மாடல் அரசின் சாதனை எடுத்து கூறி உறுப்பினர்களை சேர்த்தார். தொடர்ந்து அப்பகுதி மீனவ மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனபால் கென்னடி, செந்தில்குமார், பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், தொகுதி செயலாளர் சவுந்தரராஜன் மற்றும் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க. லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் மற்றும் லூர்து கிளினிக் மற்றும் லூர்து பல் கிளினிக் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் மற்றும் லூர்து கிளினிக் மற்றும் லூர்து பல் கிளினிக் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் நடைபெற்றது. லயன் சங்க தலைவர் லயன் லாரன்ஸ் மற்றும் அருத்திரு ரொசாரியோ ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் முன்னாள் ஆளுநர் செல்வகணபதி, அருத்திரு ஆரோன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லயன் மண்டல தலைவர் புஷ்பராஜா மற்றும் லூர்து கிளினிக் சோஸ் மாரியான்டினி அமலோற்பவம் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினார்கள். சங்க செயலர் ஆரோக்கியதாஸ், இருதயநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். வட்டார தலைவர் லயன் குப்பன் நன்றியுரை வழங்கினார். இதில் பொது மருத்துவம், பல் மற்றும் நுரையீரல் உட்பட பல்வேறு நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு மாத்திரைகளும் மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஆண்டோனியஸ் மரியசெல்வம், டாக்டர் கைலாஷ், டாக்டர் வினோதினி ஆகியோர் கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தனர். இதில் லயன் கேசவன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மற்றும் உதவிகளை லயன் புஷ்பராஜா மற்றும் லயன் குப்பன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பாஜகவினர் தேர்தல் துண்டு பிரசுரங்களில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்தை போட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி மலிவு விளம்பரத்தை தேடுவதாக புதுச்சேரி அதிமுக கண்டனம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை என்று அறிவித்து எந்த காலத்திலும் பாஜகவுடன் உறவும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என்பதால் சிறுபான்மையினர் அதிமுகவிற்கு ஆதரவளித்து வருவது திமுக மற்றும் பாஜகவிற்கு கலக்கம் ஏற்பட்டுள்ளது என்று கூறிய அவர்,
பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற உறுதியான முடிவை அறிவித்த நிலையில் தமிழகத்திற்கு வந்த பிரதமர் மோடி அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை புகழ்ந்து உண்மையை பேசினார் என்றும் அது அவரது நிலைப்பாடு என்றும் கூறினார். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு புதுச்சேரி பாஜகவினர் பாஜக தேர்தல் துண்டு பிரசுரங்களில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்தை போட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி மலிவு விளம்பரத்தை தேடுவதை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட எந்த மாநில நலன்களையும் செய்து தராத பாஜக தேர்தல் நேரத்தில் செய்யும் கபட நாடகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென அறிவுறுத்திய அன்பழகன், புதுச்சேரியில் பாஜகவிற்கு ஆதரவு தருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தும் பாஜக வேட்பாளரை நிறுத்த முடியாமல் அக்கட்சி திணறி வருவதாகவும், வரும் மக்களவை தேர்தலில் பாஜகவிற்கு புதுச்சேரி மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் 2 முறை ரங்கசாமியை முதலமைச்சராக ஆக்கியது அதிமுக தான் என்றும், எந்த காரணத்தை கூறி ரங்கசாமி கட்சி ஆரம்பித்தாரோ அதே அதிமுக தான் தொடர்ந்து புதுச்சேரி மாநில உரிமைகளுக்காக போராடி வருகிறது என்றார். ஆகவே அதிமுகவிற்கு தான் முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவளிக்க வேண்டுமென அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார். கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் பிஜேபி அடிமட்ட தொண்டனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிஜேபியினுடைய இந்த உதவும் இதயம் பேரியக்கம் மற்றும் ஸ்டார் யூனியன் டை ஏஜ் லைஃப் இன்சூரன்ஸ் இணைந்து சிறப்பாக சமூக சேவை செய்த சமூக சேவகர்களுக்கும் விருதுகள் வழங்கும் விழா முத்துரத்தின அரங்கம் பள்ளியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் அசோக் பாபு இருவரும் கலந்து கொண்டு ஆண்களுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருதும், பெண்களுக்கு வீர பேரரசி வேலு நாச்சியார் விருதுகளையும் வழங்கி சிறப்பித்தனர். விழாவிற்கு புதுவை கஜோரியோ கராத்தே சங்க செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் முன்னிலை வகித்தார். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் தொழிலதிபருமாகிய திரு ஏ.கே. ராஜகோபாலன் தலைமை தாங்கினார். விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தலைவி ஜெயந்தி, துணைத் தலைவி துர்காதாஸ் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் எஸ்யூடி லைஃப் இன்சூரன்ஸ் புதுச்சேரி மாநில மேலாளர் கம்பரசன் மற்றும் அதன் ஜெனரல் மேனேஜர் சுரேந்திரன் மற்றும் அஸ்வின் ஆகியோர் கலந்து கொண்டு லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் அதன் பயன்பாடுகள் மக்களுக்கு விளக்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இதயம் பேரியக்கம் நிறுவனர் கவிஞர் புதுவை குமார் சிறப்பாக செய்திருந்தார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாள் விழா குருவிநத்தம் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட குருவிநத்தம் பகுதியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா திமுக மாநில கழக அமைப்பாளரும் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அறிவுறுத்தலின் பேரில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வேண்டுதலுக்கு ஏற்ப புதுச்சேரி மாநில திமுக விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தவமுருகன் தலைமையில் 100 நாள் வேலை திட்ட பணி செய்து கொண்டிருக்கும் இடத்தில் பொதுமக்களிடையே முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மூர்த்தி, குமார், விவசாயி முத்து, திமுக இளைஞரணி பாலகுரு மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் தளபதியார், தமிழக முதல்வர் தளபதியார், தளபதியார். உருளையன்பேட்டை தொகுதியில் பல்வேறு கட்சியில் இருந்து பிரிந்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா தொகுதிக்குட்பட்ட சங்கோதியம்மன் கோவில் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் உருளையன்பேட்டை திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் மாநில தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இன்று சங்கரன் கோயில் பிஜேபி அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே தமிழகத்தில் வடநாட்டில் இருக்கின்ற அனைத்து என்று விளக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். உறவினர்லாம் நிறைய இருக்காங்க, எனக்கு தெரியல, தெரிஞ்சதோ போகும்போது கண்டுபிடிச்சேன். நான் சொன்னேன் பேர் என்ன
பெங்களூருவில் குண்டுவெடிப்பை தொடர்ந்து புதுச்சேரியில் காவல்துறையினர் வாகன சோதனைகள் மற்றும் வீடுகளில் ஆய்வினையும் மேற்கொண்டனர். பெங்களூருவில் தனியார் ஹோட்டலில் வெடிகுண்டு வெடித்தது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தற்போது பாராளுமன்ற தேர்தல் வருவதையொட்டியும் புதுச்சேரி மாநிலமானது சுற்றுலா தலம் என்பதால் பாதுகாப்பை பலப்படுத்த உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் தலைமையில் ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர்கள் சிவபிரகாசம், சண்முக சத்யா இவர்களின் முன்னிலையில் காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள், பெட்டாலியன் காவலர்கள் என்று 100க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி ஏந்தியபடி அரியாங்குப்பம், தவளக்குப்பம் பகுதிகளில் திடீரென்று வாகன சோதனையில் ஈடுபட்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கிறது. வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற தலைப்பில் புதுவை நகர பகுதியில் பல்வேறு இடங்களில் பாஜக கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற கோஷத்தோடு பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் விஷ்ணு என்கிற ஷா அவர்களின் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியில் 4 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மௌலி தேவன், இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ், இளைஞரணி மாநில துணைத் தலைவர்கள் சுவிக்ராமன் மற்றும் மகேந்திரன், இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் கணபதி, இளைஞரணி மாநில செயலாளர் ஜீவா, இளைஞரணி மாநில செயற்குழு உறுப்பினர் புகழ், ஸ்டீஃபன், OBC அணி மாநில பொருளாளர் மதன், நகர மாநில தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் திரு பிரவீன்குமார், சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு ரிஜேஷ், இளைஞரணி மாவட்ட தலைவர் திரு சுரேஷ், இளைஞரணி மாவட்ட துணைத் தலைவர்கள் விக்கி மற்றும் வேல்முருகன், இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் திருமதி வாசுகி, இளைஞரணி மாவட்ட செயலாளர்கள் ஹரிகரன், ராஜேஷ், இளைஞரணி மாவட்ட பொருளாளர் நாராயணன், இளைஞரணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் இளைஞரணி உழவர்கரை பொறுப்பாளர் நாகராஜ், குமார், அரவிந்த், பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட துணைத் தலைவி முன்னாள் கவுன்சிலர் நாகாம்மாள் என்கிற பத்மாவதி, பொதுச் செயலாளர் PS கணேஷ், முன்னாள் நகர மாவட்ட OBC அணி பொதுச் செயலாளர் கீதா, இளைஞரணி உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் வெங்கடேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் கார்த்திவேல், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் பாலகுமார், முத்தியால்பேட்டை தொகுதி இளைஞரணி பொதுச் செயலாளர் அபி, உப்பளம் தொகுதி இளைஞரணி தலைவர் அருண் தமிழ்ச்செல்வன், உருளையன்பேட்டை தொகுதி OBC அணித்தலைவர் முருகன் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் முத்துப்பாண்டி, வசந்த், விக்னேஷ், அருணாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை
திருபுவனை காவல் நிலையம் சார்பில் போதை விழிப்புணர்வு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அளவில் அதிகப்படியான போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அதனை கட்டுப்படுத்த புதுச்சேரி அரசும் காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் அடிப்படையில் கிராமந்தோறும் ஆட்டோ பிரச்சார போதை விழிப்புணர்வு தெருமுனை பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் புதுச்சேரி காவல்துறையும் சாரோன் சொசைட்டி பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் ஆகியோர் இணைந்து நடத்திய போதை ஒழிப்பு விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரம் திருவண்டார்கோவிலில் துவங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ஆய்வாளர் கீர்த்திவர்மன், உதவி ஆய்வாளர் இளங்கோ கலந்து கொண்டு ஆட்டோ பிரச்சாரத்தை துவக்கி வைத்தனர். போதை விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தின் முன்பாக யமதர்மன் வேடமணிந்த ஒருவர் போதை விழிப்புணர்வு பிரச்சார துண்டு பிரசுரங்களை வழங்கி சென்றார். இந்த பிரச்சாரம் திருவண்டார்கோவில், கொத்தபுரி நத்தம், திருபுவனை, குச்சிப்பாளையம், சிலுக்காரிப்பாளையம், ஆண்டியார்பாளையம், களித்தீர்த்தால் குப்பம், மதகடிப்பட்டு வழியாக சென்று மீண்டும் திருபுவனையில் முடிவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை காவல்துறையினர், போதை ஒழிப்பு பிரச்சார தன்னார்வலர்கள், இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பொறுப்பாளர்களையும் மற்றும் மாணவர்களையும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு பொன்னான நேரத்தை வில்லியனூர் வி மணவெளி கிராமத்தில் ரூபாய் 44 லட்சம் செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி, திருவேணி நகர், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நகர், ஒதியம்பட்டு, தாங்கல் ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் தலா ரூபாய் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி மற்றும் வி மணவெளி ஸ்ரீவாரி கார்டன் பகுதியில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் பதிக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 44 லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர்கள் வாசு, பீனாராணி, இளநிலை பொறியாளர்கள் ஞானவேல், திருவெங்கடம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், குலசேகரன், கேவி நகர் பாலு, திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தொகுதி அவைத்தலைவர் ஜலால் அனீஃப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜஹான், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய தொழிலாளர் அணி துணைத் தலைவர் ராமதாஸ், கந்தசாமி, ஹரி, கிருஷ்ணன், சபரி, சுப்பிரமணி, மிலிட்ரி முருகன், சரவணன், திலகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். யார் சொன்னீங்களா அவங்க எல்லாம் வாங்க. வரலையா எல்லாம் எல்லாமே மாமியார் வீட்டுல ஓட்டு போறதுல இருக்கு. யாருமே இல்லை கட் பண்ணி தரோம். சோரியங்குப்பத்தில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க சுரங்கப்பாதை அமைத்து தர மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி பாகூர் அடுத்த குருவிநத்தம் மற்றும் சோரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்திருந்தனர். அந்த மனுவில் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை போடப்படும் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி மாநிலத்தின் எல்லை பகுதி ஊர்களான சோரியாங்குப்பம், குருவிநத்தம் பகுதியை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நிலங்கள் சுமார் 300 ஹெக்டேர் தேசிய நெடுஞ்சாலையின் கிழக்கு பகுதியில் உள்ளது. பாகூர், குருவிநத்தம், பெரியார் நகர் கிராமங்களை சேர்ந்த மக்கள் இறந்தவர்களின் பிணங்களை எரிக்கவும் புதைக்கவும் ஊர்வலமாக சோரியாங்குப்பம் பகுதியில் உள்ள தென்பெண்ணை நதிக்கு கொண்டு வந்து சடங்குகள் செய்து வருவர். அதேபோல் தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் பண்டிகைக்கு பிறகு 25 கிராமத்திற்கும் மேற்பட்ட சுவாமிகள் தீர்த்தவாரி செய்வதும் சோரியாங்குப்பம் தென்பெண்ணை ஆற்றில்தான். சோரியாங்குப்பம் பகுதியில் ஆற்று திருவிழா பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது.
இதற்காக காலம் காலமாக பயன்படுத்தப்பட்ட சாலைகள் தற்போது போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையால் காணாமல் போய்விட்டது. எனவே விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் ஆற்று திருவிழா ஆகியவை நடத்தி கொள்ள ஏதுவாக தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே மக்கள் கடந்து செல்ல வேண்டும். இதனால் ஏற்பட போகும் விபத்துகளையும் உயிரிழப்பையும் தடுத்து நிறுத்திட மாற்று வழி ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஊர் கிராம மக்களின் சார்பாக மனு அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் நகாய் திட்ட அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு அப்பகுதி மக்களிடம் நேரடியாக கலந்தாலோசனை செய்தனர். நகாய் அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் பொதுமக்கள் பயன்படும் வகையில் ஆபத்து இல்லாமல் ஏற்படுத்தி தர அரசு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். கொல்லி வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் போவாங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், இவங்க பண்ணுறதுலாம் கரெக்டு தான், சார். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்ஸு, பேரிகார்ட்ஸு எல்லாம் போட்டு கொடுத்தா ஒரு இந்த வர பார்த்து ஒரு எல்லாம் திருநள்ளாறில் உள்ள புகழ்பெற்ற நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்று விழாவிற்கு முன்பு விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தபொழுது கொடிமரம் முறிந்து விட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள புகழ்பெற்ற நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற இருந்தது. அப்பொழுது விழாவிற்கு கோவில் ஊழியர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போது கொடிமரம் திடீரென்று முறிந்து விழுந்தது. உடனடியாக கோவில் நிர்வாகம் சார்பில் மாற்று ஏற்பாடு செய்து பின்பு கொடிமரம் சரி செய்யப்பட்டு கொடியேற்றும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவிற்கு முன்பு கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் பிரம்மோற்சவ விழாவிற்கு முன்பு கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் முதலமைச்சரின் பிறந்தநாள் அன்று, அதாவது 1ஆம் தேதி குழந்தைகளுக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன் ஏற்பாட்டில் சிறந்த 4 குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் என 4 கிராம் தங்க மோதிரத்தை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். மேலும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். அம்பகரத்தூர் தனியார் பள்ளியில் படிக்கும் 3ஆம் வகுப்பு மாணவன் 1 மணி நேரம் ஏகபாத யோகாசனத்தில் அமர்ந்து சாதனை படைத்துள்ளான். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியின் 19வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் வழக்கம் போல ஆண்டு அறிக்கை, மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும், போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் என அனைத்தும் வழக்கம் போல இருந்தாலும் புதிய முயற்சியாக மாணவர்களுக்கு யோகா பயிற்சி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கும் 8 வயது நிரம்பிய ஸ்ரீசரண் என்ற மாணவன் ஏகபாத ஆசனத்தில் நிகழ்ச்சியை தொடங்கியதிலிருந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் வரையில் சுமார் 1 மணி நேரம் அமர்ந்து சாதனை படைத்துள்ளார். சாதனையை பாராட்டும் வகையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் அவருக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசுகள் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது. Second setter, Jason P.S. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் திடீர் தீ, மக்கள் அலறி ஓட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் இரவு கசிவு ஏற்பட்டு
காய்ச்சல் பிரிவு பகுதியில் புகைமூட்டம் மருத்துவமனை முழுவதும் பரவியது. இதனால் நோயாளிகள் மருத்துவமனையில் இருந்து அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். மேலும் அங்கிருந்தவர்கள் தீயை உடனடியாக அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதை அறிந்த திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனை தீ விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு செய்து இது சம்பந்தமாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் மேலும் அங்கிருந்த நோயாளிகளை நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து மின்சாரம் கசிவு போன்ற விபத்துகளில் நடக்கும் சமயத்தில் ஊழியர்கள் துரிதமாக செயல்பட வேண்டும் எனவும் இதுபோல மீண்டும் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். இப்ப காலையில பாத்துறாங்க. விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் மரக்காணம் பேரூராட்சி அதிமுக செயலாளர் ஜி கனகராஜ் விருப்பம் அளித்தார். விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் அவர்களின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் மரக்காணம் பேரூராட்சி அதிமுக செயலாளர் ஜி கனகராஜ் விருப்பம் அளித்தார். அவருடன் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி. ரவிவர்மன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி நினைக்கின்றார். திமுகவை மோடி மட்டுமல்ல, உங்க அப்பன் வந்தாலும் அழிக்க முடியாது என்று அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சர்க்கஸ் மைதானத்தில் திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, பட்ஜெட் மற்றும் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசுகையில், நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் போல ஒரு சிலர் என்னவென்று தெரியாமல் பேசி வருகின்றனர். தமிழகம் மற்றும் திமுகவின் வரலாறு தெரியாமல் பேசி வருகின்றனர். வீடு இல்லாதவர்களை கண்டறிந்து 8 லட்சம் பேர் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களில் இந்த ஆண்டு 1 லட்சம் பேருக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் தொடங்கப்பட்டுள்ள கனவு இல்லம் மூலமாக வீடுகள் கட்டி கொடுக்கப்பட உள்ளன. இந்த திட்டம் ஒன்றிய அரசின் திட்டம் என்று அண்ணாமலை கூறுகிறார். யாரோ பெத்த பிள்ளைக்கு பெயர் வைப்பது உங்கள் பழக்கம். கருணாநிதியின் கனவு இல்லம் திட்டம் என்பது தமிழக அரசின் நிதி மூலம் செயல்படுத்தப்படுகிறது. ஒன்றிய அரசு பழைய திட்டங்களுக்கு புதிய பெயர்களை வைத்துள்ளது. வரலாறு திருத்தப்படுகிறது, வரலாற்றை மாற்றி அழிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தியை நாம் மகான் என்கிறோம், ஆனால் அவர்கள் வேறு கதை சொல்கின்றனர். பொய் கூறி பிரிவு ஏற்படுத்தி நம்மை ஏமாற்ற நினைக்கின்றனர். தமிழக மக்களிடம் பாஜகவின் பருப்பு வேகாது. இங்குள்ள மக்கள் யாரும் ஏமாற மாட்டார்கள். எல்லோருக்கும் எல்லாம் தெரியும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல். ஊட்டச்சத்து உறுதிப்படுத்தல் என்ற திட்டம் என்பது முழுக்க முழுக்க தமிழக அரசின் நிதி, அதுவும் ஒன்றிய அரசு நிதி என்று கூறுகிறார் அண்ணாமலை. புதுவை மற்றும் தமிழகத்தில் 40 நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். ஜனநாயகம் வெற்றி பெற இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவையொட்டி கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்த 15 குழந்தைகளுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் தங்க மோதிரம் அணிவித்தார். நமது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியான இந்தியா கூட்டணி 40க்கு 40 என்ற தொகுதியில் வெற்றி பெற வைப்போம் என தளபதி அவர்களினுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம், பட்ஜெட் விளக்கம் மற்றும் கழக அரசினுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டம் பெண்களுக்கு பெருமையை சேர்க்கிற முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த முன்னிலை பொறுப்பை வைக்கிற அன்பிற்குரிய அண்ணன் சுப்பிரமணியன். ஆனால் அரசியல் தெரியாதவர்கள் எல்லாம், இன்றைக்கு அரசியல் வரலாறு புரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியல் பேசுகிற ஒரு அவலநிலையை தமிழகத்திலே பார்த்து வருகிறோம். மோடி ஒரு குற்றம் குறையை சுட்டி காண்கிறதும் மக்கள் நல்ல எடுத்துக்கிறதுக்கு எதிர்கட்சி இருந்தால்தான் சரியா இருக்கும். யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையில எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கணும் சொல்றாங்க. சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர்
டி ரவிவர்மன் அவர்கள் விருப்ப மனு அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் வழிகாட்டுதலின்படி ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவிவர்மன் விருப்ப மனு அளித்தார். அவருடன் மரக்காணம் பேரூராட்சி கழக செயலாளர் கனகராஜ், அருணாச்சலம், தனராஜ், ரவிச்சந்திரன், விக்கி, சேகர், பிரகாஷ், பாஸ்கர், துரைமுருகன், அறிவுக்கரசு, முருகன், செல்வம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ராமநாதபுரம் ஜிப்மர் கிளை மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை டாக்டர் பாலச்சந்தர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் உள்ள சத்துணவு மையங்கள், பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள் என 43,051 இடங்களில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை முகாம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக நடத்தப்படும் போலியோ முகாமிற்கு ராமநாதபுரம் ஜிப்மர் கிளை மருத்துவமனையின் கிராமப்புற சேவை மையத்தின் டாக்டர் பாலச்சந்தர் தலைமையிலான மருத்துவ குழு ராமநாதபுரம், தொண்டமாநத்தம், பிள்ளையார்குப்பம் மற்றும் துத்திப்பட்டு உள்ளிட்ட 5 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட 700க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இம்முகாமில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து ஆர்வமுடன் பங்கேற்று போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற உலக சாதனை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஜெய் ஹிரீஷ் வித்யாசிரமம் தனியார் மேல்நிலை பள்ளியில் உலக சாதனை சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனம் சார்பில் நடைபெற்ற உன்னத உலக சாதனை படைப்பதற்காக மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இருந்து 150 மாணவ மாணவிகள் வந்திருந்து கலந்து கொண்டனர். இந்த சாதனை நிகழ்ச்சியை பள்ளி தாளாளர் கயல்விழி முருகன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். பள்ளி முதல்வர் ராஜேஸ்வரி மற்றும் தேவ் கீர்த்தனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தற்காப்பு கலை பயிற்சியாளர்கள் வெள்ளையன் மற்றும் அஜித்குமார் வழிகாட்டுதலில் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்வில் தனியார் பள்ளி மைதானத்தில் 150 மாணவ மாணவிகளும் இடைவிடாது தலவட்டு, பாவீச்சு, தல சுற்று, பகடு, தடுப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் சிலம்பத்தை சுற்றி சுழன்று சிலம்பாட்டத்தை மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களும் பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். 2.5 மணி நேரம் மாணவ மாணவிகள் நிகழ்த்தி காட்டிய இந்த சாதனை சிலம்பாட்ட நிகழ்ச்சி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் 2024 இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கீடு, வேட்பாளரை பாஜக மேலிடம் அறிவிக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். லாஸ்பேட்டை தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட போலியோ சொட்டு மருந்து முகாம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் 81,334 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடும் இலக்கு. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலி, புதுச்சேரியில் காவல்துறையினர் அதிரடி சோதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.